யாரா அங்க படுத்துருக்கோம்? யாரா அது? என்ன ஒரு காரண்டாங்க வந்து படுத்துருக்கோம்? தம்பி கத்துற காது கேட்கல அவனுக்கு. நானும் மதுரக்காரன் தாண்டா. வழக்கம் போல இந்த வருடமும் புது வருடத்தை இயற்கையுடனும் இரவாடிகளுடனும் தொடங்கலாம்னு இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம். ஒரு பாம்பில்ல 2 பாம்பில்ல கிட்டத்தட்ட 12 பாம்புகளை இயற்கை எங்களுக்கு காட்சி அளிச்சு புத்தாண்ட சிறப்பா ஆரம்பிச்சு வச்சுது. தேட ஆரம்பிச்ச உடனே நஞ்சில்லாத கொம்பேரி மூக்கன் பாம்பு தான் தரிசனம் அளிச்சு ஆரம்பிச்சு வச்சுது. இரவு 12 மணிக்கு மேல புது வருடம் தொடங்கி கொஞ்ச நேரத்திலேயே இயற்கை எங்களுக்கு புத்தாண்டு பரிசா ஒரே நாட்டுக்கருவேல மரத்துல 3 கொம்பேரி மூக்கன் பாம்புகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது. ஒரே நேரத்துல ஒரே மரத்துல 3 கொம்பேரி மூக்கன் பாம்புகளை பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. இந்த கொம்பேரி மூக்கன் பாம்புகளுக்கு பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் இதை நஞ்சுள்ள பாம்புன்னு தவறா நினைச்சு அடிச்சு கொண்டுறாங்க. இந்த கொம்பேரி மூக்கன் பாம்புகள் அனைத்துமே பகல் நேரங்கள்ல சுறுசுறுப்பா இயங்கிட்டு இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி மரங்கள்ல படுத்து ஓய்வெடுத்துட்டு இருக்கும். அதனால இந்த கொம்பேரி மூக்கன் பாம்புகள் பகலாடி பாம்பு வகைகளை சேர்ந்தது. தயவு செய்து எந்த ஒரு பாம்புகளையுமே கொல்லாதீங்க. இவைகள் அனைத்துமே நம்ம பல்லுயிர் சுற்றுச்சூழலுக்கு பெரிதும் உதவியா இருக்கக்கூடிய உயிரினங்கள். நான் இதுக்கு முன்னாடி பதிவிட்டிருந்த காணொலியில நிறைய பேர் இந்த பாம்புகளுக்கு முள் குத்தாதான்னு கேட்டிருந்தீங்க. பொதுவாவே இந்த மாதிரி மரங்கள்ல வாழக்கூடிய பாம்புகளுக்கு முட்களுக்குள்ள வளைந்து நெளிந்து எளிதில் போறதுக்கு ஏத்த மாதிரி சிறப்பம்சம் இருக்கும். அதோட உடம்பும் அதுக்கேத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த இனப்பாம்புகள் அனைத்துமே முள் மரங்கள்ல சர்வசாதாரணமா ஊர்ந்து போகும். செவ்வந்தி சிறகன் வண்ணத்து பூச்சி ஒன்று காய்ந்த மரக்குச்சிக்கு மேல நல்லா தூங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த வகை வண்ணத்து பூச்சிக்கு ஆங்கிலத்தில் டானிகாஸ்டர்னு பெயர். பச்சை கலந்த தங்க நிறத்துல மின்னிக்கிட்டு இருக்கிற இந்த வண்டுக்கு ஆங்கிலத்துல ஜுவல் பக்னு பெயர். இந்த இன வண்டுகளும் பொதுவா பகல்ல தான் சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கும். இரவு நேரங்கள்ல இப்போ ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கு. பச்சை நிறத்துல இருக்கிற குச்சி பூச்சி ஒன்று மரக்கிளையில தலைகீழ பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தது. நாட்டுக்கருவேல மரத்துல நின்றுகிட்டு இருக்கிற இந்த பூச்சியும் ஒரு வகை அந்து பூச்சி தான். அந்து பூச்சிகள் அனைத்துமே இரவு நேரங்கள்ல சுறுசுறுப்பா இயங்குறனால இந்த இரவாடிகளை நம்ம நிறைய பார்க்க முடியும். முட்களை எடுத்து வரிசையா ஒட்டி வச்ச மாதிரி மரங்கள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற இதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இது ஆங்கிலத்துல பேக்வாம் மோத்னு சொல்லக்கூடிய ஒரு வகை அந்து பூச்சியோட கூட்டுப்புழு பருவம். இதையும் நம்ம நாட்டுக்கருவேல மரங்கள்ல நிறைய பார்க்க முடிஞ்சுது. பார்க்கிறதுக்கு பறவைகளோட எச்சம் மாதிரி இருக்கிற இந்த பூச்சியும் ஒரு வகை அந்து பூச்சி தான். இந்த அந்து பூச்சியோட சிறப்பம்சமே பார்க்கிறதுக்கு பறவைகளோட எச்சம் மாதிரியே இருக்கிறதுனால மற்ற உயிரினங்கள் இதை வேட்டையாடிடாம இருக்கிறதுக்கு இந்த உருவமைப்பு இதுக்கு பயன்படுது. நம்ம நாட்டுக்கருவேல மரத்துல உருண்டையா நத்தை மாதிரியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற இதுதான் கும்பிடு பூச்சிகளோட முட்டை கூடு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே முட்டை கூட்டுல இருந்து கிட்டத்தட்ட 100கணக்கான கும்பிடு பூச்சி குட்டிகள் பொறிச்சு வெளியே வரும். நம்ம கருவேல மரத்துல மரக்கிளை போலவே தோற்றமளிக்கக்கூடிய இந்த புழுவும் ஒரு வகை அந்து பூச்சியோட புழு பருவம் தான். இந்த புழு நகர ஆரம்பிச்ச பிறகு அதோட உடம்புக்கு மேல சிவப்பு மற்றும் கருப்பு நிறம் கலந்த ஒரு நிறங்கள் தென்பட்டது. இந்த புழு பருவங்கள் அனைத்துமே இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட்டு வளரும். பின்பு கூட்டு புழுவாக மாறி அந்து பூச்சியா உருமாறிடும். பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த சிலந்தியும் ஒரு வகை வேட்டைக்கார சிலந்தி வகையை சேர்ந்தது. இதுவும் நம்ம நாட்டுக்கருவேல மரத்துல தான் நின்னுகிட்டு இருந்தது. இந்த சிலந்தியோட உடம்புக்கு மேல மனிதர்களோட கண்கள் மற்றும் மூக்கு போன்ற வடிவமைப்பு இருந்தது. உங்களுக்கும் பார்க்கிறதுக்கு அப்படிதான் தெரியுதான்னு கருத்துரை பெட்டியில சொல்லுங்க. பெரிய பாறைக்கு பக்கத்துல வயிறு நிறைய குட்டிகளோட ஒரு செந்தேலும் இருந்தது. இந்த செந்தேல்களுக்கு ஆங்கிலத்துல இந்தியன் ரெட் ஸ்கார்பியன் பெயர். இந்த செந்தேல் வகைகள் அனைத்துமே நஞ்சுள்ள தேல்கள். இதுங்க கொட்டினா கண்டிப்பா நம்ம சிகிச்சை எடுத்தே ஆகணும். ஆனா இந்த செந்தேல்களை நம்ம பார்க்கறதே மிக அரிதுதான். ஏன்னா இந்த செந்தேல்கள் அனைத்தையுமே மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்க்க முடியாது. வறண்ட நிலப்பரப்புகள் மற்றும் முட்புதர் காடுகள்ல தான் அதிகமா இது தென்படும். அவ்வளவு எளிதில் இது யாரையுமே கொட்டாது. நம்ம ஏதாவது அதை தொந்தரவு பண்ணாலோ அதை மிதிச்சிட்டாலோ அல்லது அதை பிடிக்க முற்பட்டாலோ தான் தற்காப்புக்காக நம்மளை கொட்டும். இந்த செந்தேல்களுக்கு நஞ்சு இருக்கிறதுக்கான காரணம் இதுங்களோட உணவான மற்ற பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். மனிதர்களை கொட்டணும்ன்றதுக்காக கிடையாது. அதோட சிறிய கை போன்ற இடுக்கிகளும் வளைந்து கூர்மையா இருக்கக்கூடிய அதோட கொடுக்கும் ஒல்லியான கால்களும் என்னதான் நஞ்சுள்ளதா இருந்தாலும் பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இயற்கையின் படைப்புகள் அனைத்துமே ஒவ்வொரு விதமான அழகுதான். மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்துமே இல்லாத பச்சை பாம்பு குட்டி ஒன்னும் நம்ம நாட்டுக்கருவேல மரத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது. இந்த பச்சை பாம்புகள் அனைத்துமே பகல் நேரங்கள்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய பகலாடி பாம்புகள். பகல் நேரங்கள்ல இந்த மாதிரி மரங்கள்ல வாழ்றனால பச்சை நிறத்துல மரங்களோடு மரங்களா உருமறைப்பாகி இருக்கும். வறண்ட நிலப்பரப்புகள்ல
வளரக்கூடிய இந்த செடி மேலையும் 2 அந்துப்பூச்சிகள் இணை சேர்ந்திருந்தது. தட்டான் ஒன்றும் பகல் நேரங்களில் சுறுசுறுப்பா சுற்றி திரிந்துட்டு நாட்டுக்கருவேல மரத்தோட கிளைகளை பிடிச்சிட்டே நல்லா தூங்கிட்டு இருந்தது. தட்டான்கள் அனைத்துமே இந்த மாதிரி தான் எப்பவுமே ஓய்வெடுக்கும். இந்த முள் மரத்தோட முட்களை பார்க்கும்போது இதுல எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை நல்லா உற்று பார்த்தாதான் இதுல உருமறைப்பாகி மறைஞ்சிருக்கிற பழுப்பு நிற குச்சி பூச்சியை நம்ம பார்க்க முடியும். அதுவும் அது அசைஞ்சா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கே தெரியும். எப்படி முள் நகர்ந்து போற மாதிரி நகர்ந்து போகுது பாருங்க. கொஞ்சம் பக்கத்துல தள்ளி இருந்த நாட்டுக்கருவேல மரத்திலையும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த கொம்பேரி மூக்கன் பாம்பு ஒண்ணு எந்திரிச்சு எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி கொம்பேரி மூக்கன் பாம்புகள்னால நமக்கு எந்த விதத்திலையும் எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. அதனால நம்ம வீட்டு பக்கத்துல இந்த கொம்பேரி மூக்கன் பாம்புகளை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதை கண்டுக்கிறாம விட்டுட்டாலே போதும், அதுவே ஓடிடும். ஏன்னா மனிதர்களை பார்த்தா அனைத்து உயிரினங்களுக்குமே பயம். எப்பவுமே மனிதர்கள் கண்ணுல பட்டுருச்சுன்னா எப்படி தப்பிச்சு ஓடலாம்னு தான் பார்க்கும். பகல் நேரங்கள்ல இந்த கொம்பேரி மூக்கன் பாம்புகள் மின்னல் வேகத்துல நகர்ந்து போகக்கூடியது. அதுவும் மரங்கள்ல ஏறிடுச்சுன்னா எங்க போகுதுன்னே தெரியாது, அவ்வளவு வேகத்துல போகும். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிறிய பறவைகள் மற்றும் பல உயிரினங்களை சாப்பிட்டு அதோட எண்ணிக்கையை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது இந்த கொம்பேரி மூக்கன் பாம்புகள். ஆனா இதை பத்தின மூட நம்பிக்கையினாலையும் தவறான தகவல்கள் பரவுறதுனாலையும் இதை அதிகமா மக்கள் அடிச்சு கொன்னுடுறாங்க. நெசவு சிலந்தி ஒண்ணு தன்னோட வலையில சிக்கின ஒரு பூச்சியை பிடிச்சு வச்சிருந்தது. ரெண்டாவதா ஒரு குட்டி பச்சை பாம்பு ஒன்று தரையை ஒட்டி வளர்ந்திருந்த செடிகளில் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது. பக்கத்தில் மூணாவதா ஒரு குட்டி பச்சை பாம்பும் சிறிய செடிகளுக்குள்ள ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இலை எது பாம்பு எதுன்னே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிருக்கும். நம்ம ஊரில் பரவலாக காணப்படுற தேரைகளில் இதுவும் ஒன்று, நல்லா பெருசாக வளரக்கூடியது. இந்த தேரையும் போகிற பாதையிலேயே அமர்ந்திருந்தது. இது பார்க்க தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குமே தவிர இது ஒரு அப்ராணி உயிரினம். இரவு நேரங்களில் சாலைகளில் அங்கேயும் இங்கேயும் தாவி போகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு வித்தியாசமான பழுப்பு நிறத்துல இருக்கிற அந்துப்பூச்சி ஒன்றும் நாட்டுக்கருவேல மரத்துல அமர்ந்திருந்தது. இந்த சிலந்தியோட காலுக்கு கீழே இளமஞ்சள் நிறத்துல கருப்பு கோடுகளோட இருந்தது. பக்கவாட்டுல இருந்து இந்த சிலந்தியை பார்க்கும்போது தான் இதோட கால்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த சிலந்தியோட வலைகள்ல கைவிளக்க வித்தியாசமான கோணத்துல அடிச்சு பார்க்கும்போது வானவில் நிறத்துல மின்னிச்சு இந்த வலைகள் அனைத்தும். உருண்டைய கால்கள் அனைத்தையும் மடக்கி உட்கார்ந்து இருக்கிற இந்த சிலந்தியும் நெசவு சிலந்திகள்ல ஒரு வகை தான். இதோட உடம்புக்கு மேலையும் மனித முகம் போல தோற்றம் இருந்தது. இதுங்களை வேட்டையாடுற மற்ற உயிரினங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான் இந்த பொய் தோற்றம் இருக்கு. இதுக்கு ஓனானோட குட்டிகளையும் நிறைய பார்க்க முடிஞ்சது. அதுல ஒரு ஓனா இந்த மாதிரி குச்சியை பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தது. பழுப்பு வசீகரன் பட்டாம்பூச்சி ஒன்றும் செடியை பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தது. ஆறாவதா ஒரு கொம்பேரி மூக்கன் பாம்பு ஒன்றும் ஒரு வித்தியாசமான மரத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தது. இந்த அந்துப்பூச்சியை பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இதோட அளவை ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக என்னோட கையை இதுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். பருந்து அந்துப்பூச்சி வகைகள்ல இருக்கக்கூடிய பெரிய அந்துப்பூச்சியில இதுவும் ஒண்ணு. ரொம்ப நேரமா அசையாம படர்ந்திருந்த கொடியோட இலைகளுக்கு மேல அமர்ந்திருந்தது. கிட்டத்தட்ட தரையிலிருந்து 12 அடிக்கு மேல அரப்பு மரத்தோட கிளைகள்ல ஒரு கொம்பேரி மூக்கன் பாம்பு நல்லா தூங்கிட்டு இருந்தது. இதுதான் நாங்க பார்த்த 7வது கொம்பேரி மூக்கன் பாம்பு. பகலாடி பாம்புகள் அனைத்துமே இரவுல ஓய்வெடுக்கும் போது இந்த மாதிரி கிளையோட முனியில தான் படுத்து தூங்கும். மித்த வேட்டையாடுற உயிரினங்கள் ஏதாவது இந்த பாம்பை பிடிக்க முயற்சி செய்யும் போது இந்த கிளை அசைறத பயன்படுத்தி தூங்கிக்கிட்டு இருக்கிற பாம்பு சுதாரிச்சுக்கிட்டு தப்பிச்சு போறதுக்கு உதவியா இருக்கு. அதனாலதான் பகலாடி பாம்புகள் அனைத்துமே அதிகமா கிளையோட நுனியில படுத்து தூங்கும். பல இலக்கியங்கள்ல கூறப்பட்டுள்ள இந்த முசுண்டை பூக்களும் நிறைய பூத்திருந்தது. அதுக்கு கீழேயே ஒரு இளமஞ்சள் நிற வண்டு ஒன்றும் அந்த இலைகளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இரவுல சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய இரவாடி வகையான இந்த மரநாய் ஒன்றும் முள்மரத்துக்கு மேல அமர்ந்திருந்தது. மரத்தோட உச்சியில அமர்ந்திருந்தனால அதோட வால் மட்டும்தான் தென்பட்டது. இந்த மரநாய்கள் அனைத்துமே அதிகமா பழங்களை சாப்பிடும். இந்த கருவேல முள்ளுக்கு மேல ஒரு சிறிய புழு ஒன்று இருந்தது. இதுவும் ஒரு வகை அந்துப்பூச்சியோட புழு பருவம் தான். இதை என்னோட புகைப்பட கருவியில ஒரு புகைப்படம் எடுத்திருக்கேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பருந்து அந்துப்பூச்சிகள்ல ஒரு வகை அந்துப்பூச்சியோட புழு பருவம் தான் இது. எப்படி இது பருந்து அந்துப்பூச்சியோட புழு பருவம்னு சொல்றேன்னா இதோட பின்பகுதியில முள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி புழுக்களை எங்கேயாவது பார்த்திருந்தா சொல்லுங்க. பக்கத்திலேயே இன்னொரு பழுப்பு நிற அந்துப்பூச்சியோட புழு பருவம் ஒன்றையும் பார்க்க முடிஞ்சது. இந்த புழுக்கள் அனைத்துமே இது இருக்கிற செடிகளை சாப்பிட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் கூட்டு புழுவாக மாறி அந்துப்பூச்சியா உருமாறும். உடம்புக்கு மேல வித்தியாசமான வடிவமைப்பை கொண்டுள்ள இந்த சிலந்தியும் நெசவு சிலந்திகள்ல ஒரு வகை தான். இதோட முதுகுக்கு பின்னாடி இருக்கிற வடிவமைப்பு உங்களுக்கு பார்க்கிறதுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்க. நஞ்சுள்ள சுருட்டை விரியன் பாம்பு ஒன்னையும் பார்க்க முடிஞ்சது. இரவு முழுக்க தேடினதுல இந்த ஒரே ஒரு நஞ்சுள்ள பாம்பை தான் பார்த்தோம்.
இந்த சுருட்டை விரியன் பாம்புகள் அனைத்துமே வறண்ட நிலப்பரப்புகள்ல காணப்படுறதுனால நம்ம ஊர்களுக்குள்ள இதுங்களை அதிகமா பார்க்க முடியாது. முட்புதர்கள் அதிகம் உள்ள இடங்கள்லயும் வயல்வெளி பகுதிகளிலையும் தான் இந்த பாம்புகளை நிறைய பார்க்க முடியும். இந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய புழுவும் ஒரு வகை அந்துப்பூச்சியோட புழுப்பருவம் தான். இந்த புழுப்பருவமும் நாட்டுக்கருவேல மர இலைகளை சாப்பிட்டு வளர்ந்துகிட்டு இருந்தது. நன்கு சாப்பிட்டு முழு வளர்ச்சி அடைந்த பிறகு கூட்டு புழுவாக மாறி இதுவும் அந்துப்பூச்சியா உருமாறிடும். இந்த வகை அந்துப்பூச்சிக்கு ஆங்கிலத்துல சன்டவுனர் மோத்துன்னு பெயர். இந்த புழுவோட உடம்பு முழுக்க பச்சை நிறத்துல இதுக்கு மேல இருக்கிற வெள்ளை நிற கோடுகள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த புழு அந்துப்பூச்சியா உருமாறி பறக்க ஆரம்பிச்ச பருவத்தையும் நிறைய பார்க்க முடிஞ்சது. இந்த வகை அந்துப்பூச்சியோட புழுக்கள் பச்சை நிறங்கள்ல மட்டும் இல்லாம பழுப்பு நிறங்கள்லயும் பார்க்க முடிஞ்சது. இந்த புழுக்களுக்கு வாழ்விடமா இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி பச்சை நிறங்கள்லயும் பழுப்பு நிறங்கள்லயும் இருக்குதோ, இந்த புழுக்களும் அதே மாதிரி பச்சை நிறங்கள்லயும் பழுப்பு நிறங்கள்லயும் இருக்கிறதுனால பகல் நேரங்கள்ல மற்ற உயிரினங்கள் இதுங்களை வேட்டையாடிடாம இருக்கிறதுக்காக உருமறைப்புக்காக பயன்படுது. மரக்கிளைகளோடு கிளைகளாகவும் இலைகளோடு இலைகளாகவும் ஒன்றி போய் உருமறைப்பாகிரும். இயற்கை எப்பவுமே அற்புதமானது. பழுப்பு நிறத்துல உடம்புக்கு மேல வெள்ளை நிற கோடுகள் போட்ட மாதிரி இந்த புதையும் தவளையும் ஒன்னு பார்க்க முடிஞ்சது. இந்த தவளை இருந்த தரை என்ன நிறத்துல இருக்குதோ அதே நிறத்துல தான் இந்த தவளையும் இருந்தது. இந்த தவளையோட கண்களோட வடிவமைப்பும் பார்க்கிறதுக்கே அட்டகாசமா இருந்தது. குச்சி பூச்சிகள் இணை சேர்ந்துள்ள காட்சி தான் இது. இதுல பாக்குறதுக்கு பெரியதா இருக்கக்கூடிய குச்சி பூச்சி தான் பெண் பூச்சி. மேல இணை சேர்ந்து இருக்கக்கூடிய சிறிய பூச்சி தான் ஆண் பூச்சி. குச்சி பூச்சிகள் அனைத்திலையுமே ஆண் பூச்சிகள் சிறியதாக இருக்கும், பெண் பூச்சிகள் மிக பெரியதா இருக்கும். இந்த இணை சேர்ந்து இருக்கிற குச்சி பூச்சிகளுக்கு பக்கத்துல இன்னொரு ஆண் குச்சி பூச்சியும் நின்னுகிட்டு இருந்தது. கருப்பு நிற உடம்புல 6 வெள்ளை நிற புள்ளிகள் கொண்ட இந்த வண்டோட பெயர் தான் 6 புள்ளி வண்டு. ஆங்கிலத்துல இதுக்கு 6 spotted ground beetleன்னு பெயர். இந்த வண்டுகளும் அதிகமா இரவு நேரங்கள்ல தான் வறண்ட நிலப்பரப்புகள்ல காணப்படும். மித்த வண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அளவுல சற்று பெரியதாக இருக்கும் இந்த வண்டுகள் அனைத்துமே. மற்ற பூச்சிகள் தான் இதோட உணவு. சில நேரங்கள்ல சிறிய பாம்புகளை கூட பிடிச்சு சாப்பிடும். நமக்கு இதனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. இதோட கடிவாய் மிகவும் கூர்மையானதாகவும் பெரியதாகவும் இருக்கும். வெள்ளி வரையான் வண்ணத்து பூச்சி ஒன்றும் நாட்டுக்கருவேல மரத்தோட கிளைகளை பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தது. தரையிலேயே நன்கு வளர்ந்த ஒரு கௌதாரி பறவையும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. இந்த கௌதாரி பறவைக்கு உங்க ஊர்களில் என்னென்ன பெயர்கள்லாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. பாதுகாப்பான தூரத்துல இருந்தே காணொலி எடுத்துட்டு அதை தொந்தரவு பண்ணாம கிளம்பிட்டோம். இந்த காணொலியை முழுவதுமா பார்த்திருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நாட்டுக்கருவேல மரங்கள் அனைத்துமே நம்ம ஊருக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான மரங்கள்னு. அவை அனைத்தையும் பாதுகாத்தாதான் அதை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பாதுகாப்பு. நம்ம பார்த்ததுல முக்காவாசி உயிரினங்கள் இந்த நாட்டுக்கருவேல மரங்களை தான் வாழ்விடத்திற்காகவும் உணவுக்காகவும் சார்ந்திருக்கு. நம்ம ஊருக்கு சொந்தமான மரம் செடி கொடிகளை பாதுகாக்க வேண்டியது நம்மோட கடமை. அதனால மரம் செடி கொடிகள் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நம்ம ஊர்களில் உள்ள சீம கருவேல மரங்கள் தான் நம்ம ஊருக்கு தேவையில்லாத மரங்கள். மற்றபடி இந்த நாட்டு கருவேல மரங்கள் அனைத்துமே நம்ம ஊருக்கு சொந்தமான முக்கியமான மரங்கள். முள் மரங்கள்ன்றதுனால எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சுத்தப்படுத்திடுறாங்க. இந்த நாட்டு கருவேல மரங்களை நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நாட்டு கருவேல மரங்களை வெட்டாதீங்க. பறவைகள், பூச்சிகள், பாம்புகள்னு பல உயிரினங்களுக்கு இந்த நாட்டு கருவேல மரங்கள் தான் வாழ்விடமாகவும் வாழ்வாதாரமாகவும் இருந்து வருது. இந்த காணொலியில பார்த்த உயிரினங்கள்ல எந்தெந்த உயிரினங்களெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்கன்றதையும் எந்தெந்த உயிரினங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதையும் கருத்துரை பெட்டியில சொல்லுங்க.